அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்ததாக சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மொத்தம் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதில் குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி அவருடைய அதிமுகவுடைய யூனியன் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய விஜய் நல்லதம்பி, அதிமுகவுடைய தைலாப்பட்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய மாரியப்பன் ஆகிய 3 பேர் மீது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அந்த வழக்கை சிபிஐ பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு மாநில காவல்துறையிடம் இருந்தது, விருதுநகர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் இருந்தது. அதன் அடிப்படையில் சிபிஐ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறது. கடந்த ஜனவரி, அதாவது 2022 ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக விசாரணையை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் நீதிமன்றம் மூலமாக சிபிஐ பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்க இருக்கிறது. ராஜேந்திர பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தவும் சிபிஐ முடிவு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.